வணக்கம். இப்போ இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், 2 7ஆம் இடத்தில் பாவகிரகம் இருந்துச்சுன்னா திருமணம் நடக்காது, திருமணம் பிரச்சனைகள் கொடுக்கும். இங்கே ஜாதகத்திலையும் 2 7ஆம் இடத்துல ராகு மற்றும் சனி உச்சமாக நிற்கிறார், சனி வேற. அப்போ கண்டிப்பாக திருமணத்தில் பிரச்சனைங்கிறது தெரியுது, இல்லை குறைங்கிறது தெரியுது. அப்போ வரன் குறையான வரன் அப்படிங்கிற அமைப்பை தான் காட்டுது. அப்போ குறைனா என்ன? ஒரு படிப்புலேயோ வசதி வாய்ப்புலேயோ அல்லது உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குறைகள் அப்படிங்கிற அமைப்பு. இல்லைனா செகண்ட் ஹேண்ட், அதாவது மேரேஜ் ஆகி விதவையாக இருக்கக்கூடியவர்கள், இது போன்ற அமைப்புகள். 2வது திருமணமாக எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பெண்கள், அவங்களெல்லாம் நீங்கள் திருமணம் பண்ணலாம். இந்த சனி உச்சமாக நிற்கிறது அதை தான் சொல்லுது. ரைட். 2ஆம் இடத்துல ராகு நிற்கிறே சார், அது பிரச்சனை பண்ணுமா? 2ஆம் பாவகாதிபதி சுக்கிரன் நீச்சம், அதுக்கப்புறம் நீச்சபங்க ராஜயோகம். ஸோ அதனால் குடும்ப வாழ்க்கை சில சண்டை சச்சரவுகளோடு தான் போகும். ஆனால் குடும்பம் நடத்த முடியுமா? எஸ், முடியும். இங்கே சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோகம் போகுது. 7ஆம் இடத்தில் சனி நிற்கும்போது பழைய பழசு அப்படிங்கிற கேட்டகரினா வரன்